திருமணத்திற்கு பிறகு வந்த காதல். யாருக்காகவும் நான் காத்திருக்க தேவையில்லை என்பது போல் தன் அழகிய கதிர்களின் ஒளியோடு சூரியன் உதித்தான். காலை பொழுது என்னவோ நன்றாகத்தான் இருந்தது. இருப்பினும் சித்ராவின் மனதில் இருளே சூழ்ந்து இருந்தது. மண்டபமே விழாக்கோலம் கொண்டிருந்தது. உறவினர்களின் வருகையும் பெண்களின் பட்டுப்புடவையின் சரசரப்பும் மல்லிகைப்பூவின் மனமும் இடத்தை அலங்கரித்தது. இவை அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்தாள் சித்ரா. திருமண பெண்ணிற்கான அடையாளம் எதுவும் இல்லாமல் அமைதியாக இருந்தாள். திருமணம் முடிந்த பிறகு வீட்டை பிரிந்து செல்ல மனம் கலங்குகின்றார் என்று நினைத்து அவளை சமாதானம் செய்தனர் உறவு பெண்களில் சிலர். முகூர்த்த நேரம் காலை 10 முதல் 12 வரை என்பதால் திருமண வேலைகள் அனைத்தையும் மெதுவாகவே நடந்தது. சித்ராவின் தோழிகள் வந்த பிறகே அந்த இடம் மேலும் கலகலப்பானது. சித்ராவின் அன்னை மகளுக்கு தேவையான நகை போடவே கொடுத்துவிட்டு அவளை தனியாக அழைத்து, இந்த நல்ல நாளுக்கு தானே காத்திருந்தோம் சித்து, ஏன் இப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ பயப்படாதே. எனக்கு இதெல்லாம் தேவையா அம்மா? நான் இதற்கெல்லாம் தகுதி உள்ளவள் தானா? எனக்கு என்னை நினைத்தாலே அசிங்கமா இருக்கம்மா. என்ன பேச்சு சித்து இது? நான் உன்னை நல்லாதானே வளர்த்தேன். நீயும் என்றுமே புடம் போட்ட தங்கம்தான். நீ என்ன தப்பு செய்த இப்படி பேசுறதுக்கு? அம்மா என்று விம்பினாள். எல்லாம் நல்லதுக்கு தான். சீக்கிரமா ரெடியாகணும், சரியா? தோழிகளின் உதவியோடு திருமணத்திற்கு தயாரானாள் சித்ரா. பெண்ணின் பெற்றோர்களுக்கு இரு கண்கள் போதவில்லை தங்கள் பெண்ணின் திருமண அலங்காரத்தை காண. தன்னை பெற்றவர்களுக்காக, அன்னையின் மன நிம்மதிக்காக உதட்டில் சிறு புன்னகை ஏந்தி மணமேடை சென்றாள். முறையான சாஸ்திரங்கள் முடிந்து உறவினர்களின் வாழ்த்துதலோடு ஐயரின் மாங்கல்யம் தந்துரானேனே என்ற மந்திரத்தின் ஒளியோடு கெட்டிமேல முழங்க சித்ராவின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினாள் ரஞ்சித். குனிந்த தலை நிமிராமல் ரஞ்சித் கட்டிய தாலியை கழுத்தில் வாங்கிய போது அவன் விரல் பட்ட ஸ்பரிசம் அவளை நிமிர்ந்து பார்க்க செய்தது. நிமிர்ந்தவளின் கண்ணில் நீரை கண்டு திடுக்கிட்டவன் அவள் கரம் பிடித்து மென்மையாக அழுத்தி, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்பது போல் கண்களால் அவளுக்கு எடுத்துரைத்தான். மேலும் சில சடங்குகள், உறவினர்களின் வாழ்த்துதல், பரிசுகள், மறுவீடு அழைப்பு என்று நடந்த போதிலும் சிங்கத்தை கண்ட மான் போல் மிரண்டாள். புது இடம், புது மக்கள் என்பதால் அப்படி இருக்கின்றாள் என்று நினைத்தான் ரஞ்சித். புது தம்பதியரின் பெண்ணின் வீட்டில் துவங்க வேண்டும் என்ற முறை இருப்பதால் மணமக்களை மணப்பெண் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவள் வீட்டிற்கு சென்றால் சரியாகி விடுவாள் என்று நினைத்தான் ரஞ்சித். அங்கும் எதையோ கண்டு மிரண்டவள் போல் இருப்பதை கண்டு தவித்தான். இரவன் தனிமையில், என்ன சித்ரா, உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? பெரியோர்களின் கட்டாயத்தால் தான் என்னை திருமணம் செய்தாயா? இப்படி ஒரு கேள்வியை அவனிடமிருந்து எதிர்பார்க்காத சித்ரா அடிப்பட்ட மானாய் நிமிர்ந்தாள். அவள் பார்வை அவளுக்கு அவனை பிடித்திருப்பதை உணர்த்தியது. பின்னர் ஏன் இந்த பயம் என்று மீண்டும் சிந்தித்தான். கணவன் மனைவி உறவு பிடிக்காமல் வந்த பயமாக இருக்குமோ என்று நினைத்து, சித்து, உனக்கு இஷ்டம் இல்லாதது எதுவும் இங்க நடக்க போவதில்லை. ஏன் இந்த தேவையில்லாத பயம்? திருமண களைப்பு உன் முகத்தில் தெரியுது. மனதை அமைதிப்படுத்திவிட்டு பேசாமல் தூங்கு. நாளை பேசிக்கொள்ளலாம், குட் நைட் என்று கூறி அவளுக்கு முதுகு காட்டி படுத்தான். செய்வது அறியாமல் சித்ராதான் தவித்தாள். ரஞ்சித்தை பிடித்திருந்தும் அவளால் அவனிடம் பேசவும் முடியாமல் பழகவும் முடியாமல் தவித்தாள். அவள் படுக்காததை அறிந்த ரஞ்சித், சித்ரா, என்னை உன்னுடைய நல்ல நண்பனா நினைத்துக்கொள். கணவனா நினைக்கணும்னு அவசியமில்லை. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீதான் எனக்கு எப்பவும். உனக்காக நான் இருக்கேன். எதுவும் பயப்பட வேண்டாம். நாளைக்கு நாம பெங்களூர் போகணும். அங்கேயும் நீ எனக்கு நல்ல தோழிதான். முதல் முறையாக சித்ரா அவனிடம் பேசினாள். நாளைக்கு ஏன்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நாம முதலில் போவோம். மறுபடியும் லீவ் கிடைத்த பிறகு அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லோரையும் வர சொல்லலாம், சரிதானா? அவளுக்கும் இந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என நினைத்து, சரி. கொஞ்சம் சிரிக்க கூடாதா? சரி சரி, ஒன்னும் சொல்லல உன்னை. இப்போ படுத்து தூங்கு என்றான். கல்யாணத்திற்காக எடுத்த லீவ் என்னமோ இன்னும் 15 நாட்கள் இருந்தது. இருப்பினும் தன் மனைவியின் மனதில் இருக்கும் குழப்பம் தீர அவனுக்கும் அவளுக்கும் தனிமை தேவையாக இருந்தது. இப்படியே பலவாறு சிந்தித்த ரஞ்சித் தன்னையும் அறியாமல் உறங்கினான். காலை பொழுது விடிந்ததும் தெரியாமல் அசதியில் உறங்கிய தன் மனைவியின் அமைதியான அழகை கண்டு தன்னையும் அறியா அவள் அருகில் நெருங்கி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். இதழ் பதித்ததோடு அவர் காது அருகில் குனிந்து, உனக்காக என்றும் நான் இருப்பேன் என்றான்.
அவள் எழுந்ததும் குட் மார்னிங் சித்ரா என்று புன்னகைத்தாள். அவன் முடிவு செய்தது போல் பெரியவர்களின் அனைவரையும் சமாதானம் செய்துவிட்டு தன் புது மனைவியுடன் பெங்களூர் புறப்பட்டான். நாட்கள் வேகமாகவும் அழகாகவும் சென்றது. சித்ராவும் ரஞ்சித்தும் நல்ல நண்பர்களானார்கள். முன்போல் அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரஞ்சித்துடன் பேச துவங்கினாள். இருப்பினும் மனம் விட்டு தன் மனைவி தன்னிடம் பேசவில்லை என்பது அன்பு உணர்ந்த ரஞ்சித் அது பெரிதுபடுத்தவும் இல்லை. அவளுக்காகவே வாழ்ந்தான். திருமண வாழ்க்கை கூட மிக அழகானது என்பதை அவளுக்கு மெதுவாக புரிய வைத்தான். என்னதான் கணவன் தன்னிடம் அன்பாக இருந்தாலும் சித்ரா அவனோடு சகஜமாக பழக முடியவில்லை. நாட்கள் வாரமாயின, வாரங்கள் மாதமாயின. சித்ராவிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. ரஞ்சித்தின் விரல் கூட அவள் மீது பட அனுமதிக்கவில்லை. அன்பாக அவளை நெருங்கினால் உடனே கண்ணீர் சிந்தினாள். இதற்கு மேலும் தன்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்று நினைத்த ரஞ்சித் முதல் முறையாக சித்ராவிடம் தன் கோபத்தை வெளிக்காட்டினான். என்னதான் பொறுமையாக இருந்தாலும் நத்தை தன் கூட்டுக்குள் ஒதுங்குவதை போல் ஒடுங்கினாள். இன்று கொஞ்சம் நன்றாக பேசுகின்றாள் என்று நினைத்து நெருங்கினாள். 2 நாட்கள் அவன் எதிரில் வராமல் அறையனுள் ஒதுங்கிக் கொள்வாள். எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும் என்று நேராக என்னதான் வந்தது அவளுக்கு என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். சித்ரா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். தினம் பேசிட்டு தானே இருக்கோம். நான் சொல்றது நம்ம வாழ்க்கையை பற்றி. என்னை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எனக்கும் பொறுமை கொஞ்சம் கம்மிதான். உங்களுக்கு இப்போ என்ன, நான் தானே வேணும். நீங்களும் சராசரியான் தானே. இதற்கு மேல் உங்களுக்கும் பொறுமை இருக்காதுன்னு எனக்கும் தெரியும். சீ, என்ன பேச்சு இது? உன் மனதை தான் காதலித்தேனே தவிர உன் உடலை அல்ல. இவ்வளவு நாள் என்னை இவ்வளவு மட்டமாக தான் நீ நினைச்சிருந்தாயா? நான் போதும். நீ என்கிட்ட பேசினது மனைவி மனசுல இருக்கிற குழப்பம் தெரியாம தானே எல்லாம் சரியாகும்னு நம்பி உன் போக்கில் உன்னை விட்டது தான் தப்பு. இப்படி பொறுமையா இருந்ததால தானே நீ என்னை அன்பை கூட கொச்சப்படுத்திட்ட. நீ என்கிட்ட பேசுற தகுதி எழுந்துட்ட. உன்னைய நான் என் மனசுல எப்படி ஒரு இதத்துல வச்சிருக்கேன்னு உனக்கு புரியல. உனக்கு புரிஞ்சிருந்தா இப்படி பேசுவியா நீ? சித்ரா பேசிய வார்த்தையை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நான் தான் நல்ல நண்பர்களா இருக்கலாம் என்று சொன்னேன்ல, அதற்கு கூட உனக்கு இஷ்டம் இல்ல. அப்படி என்ன பிடிக்கலனா கல்யாணத்திற்கு முன்னரே சொல்லி இருக்கலாம்ல. ஏன் இப்படி தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்திட்டு இங்க இருக்க? நான் என்ன கஷ்டப்படுத்தினேன் உங்களை? இதுக்கு மேல இன்னும் கஷ்டப்படுத்த வார்த்தைகள் இருக்கா? நான் ஏதோ தெரியாம, என்ன தெரியாம? ஏன் நான் இதுவரை உன்கிட்ட தப்பான எண்ணத்தோடு வந்திருப்பேனா? பொண்டாட்டின்னு உரிமை எடுத்து இருக்கேனா? நான் தான் இவ்வளவு நாள் முட்டாளா இருந்திருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமேல் மட்டும் என்ன சொல்லிட போற? உன்னைய பத்தி இன்னைக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என் அன்புக்கு தகுதியானவள் நீ இல்ல. அதுவரை பொறுமையாக இருந்த சித்ரா, ஆமா, நான் எதுக்குமே தகுதியானவள் இல்ல. எனக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? அப்பவே எங்க அம்மா கிட்ட சொன்னேனே. எனக்கு இதை கன்றாவி எல்லாம் தேவையானு கேட்டாங்களா? இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டாங்களே. என்ன சொல்ற சித்ரா? பேசாதீங்க. என்ன சொன்னீங்க? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு? நான் யாருன்னு தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் இவ்வளவு நாள் எப்படி எங்க இருந்தேன்னு தெரியுமா? என்ன வேலை பார்த்தேன்னு தெரியுமா? என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் ஏன் இப்படி ஒதுங்குறேன்னு தெரியுமா? என்னை காதலிச்சவன் யாருன்னு தெரியுமா? அவனால நான் பட்ட அவமானங்கள் தெரியுமா? நிச்சயமான கல்யாணம் என்னாச்சுன்னு தெரியுமா? எப்படி உங்களை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? எதுவும் பேசாமல் நீண்ட நேரம் சித்ரா அழுதாள். அவளை கண்கொட்டாமல் பார்த்த ரஞ்சித் அவளை அழவிட்டான். மனதில் இருக்கும் பாரம் இறங்க நேரம் கொடுத்தான். நீண்ட நேரம் அங்கு மௌனமே ஆட்சி செய்தது. சித்ரா, கொஞ்சம் தண்ணி குடி. விரித்த பார்வை மட்டுமே அவளிடம் இருந்து கிடைத்தது. இப்பவும் சொல்றேன் சித்ரா, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அமைதி அடைந்தவளாக தேவையில்லாம உங்க வாழ்க்கையை எனக்காக வீணாக்காதீங்க. என்ன பேச்சு சித்ரா இது? நான் நல்ல பொண்ணு இல்லை ரஞ்சித். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீ எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் நீதான் என் மனைவி. என்னால் உங்க கூட மனைவியா வாழ முடியாது. நல்ல நண்பனா இருந்தே திருமண வாழ்க்கையின் அழகை காட்டிய உங்களுக்கு நான் தகுதியானவள் இல்லை. ரஞ்சித், தேவையில்லாம பேசாதே. உன் பழைய நினைவுகளை அழித்துவிடு. நீ மாசற்றவள் என்று எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நீ முதுகலை பட்டதாரி என்று தெரியும். நீ ஒரு நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் பதவி வகித்தவள் என்று தெரியும். முக்கியமாக பிரபு உன்னை காதலித்தது தெரியும். ரஞ்சித், நீ அவனை திரும்பியும் பார்க்கவில்லை என்று தெரியும். இன்னும் சொல்லவா, பிரபு உன்னிடம் நல்லவன் போல் நடித்து உன்னை காதலிப்பதாக சொல்லி உன் பின்னால் சுற்றியது தெரியும். உன்னை பெண் கேட்டு உன் வீட்டுக்கு வந்ததும் தெரியும். உங்கள் வீட்டில் அவனை அடித்து துரத்தியதும் தெரியும். ரஞ்சித்,
இன்னும் கேள் சித்து. உன்னை பார்த்த மாப்பிள்ளையிடம் உன்னை பற்றி தவறாக கூறியதும் அதனால் நடக்க இருந்த நிச்சய தாம்பூலம் நின்றதும் தெரியும். தெரிந்துமா என்னை? ஒரு மாப்பிள்ளையிடம் சொன்னதே அடுத்த மாப்பிள்ளை வீட்டில் சொல்ல மாட்டான் என்று என்ன நிச்சயம் சித்ரா? அப்படியென்றால் உங்களையும்? ஆம், என்னையும் சந்தித்தான். உன் புகைப்படங்களை என்னிடம் தந்தான். அதுவரை உன்னை பார்க்காத நான் அன்றுதான் உன்னை முதலில் பார்த்தேன். கண்டவுடன் காதல் என்பது எனக்கு நம்பிக்கை இல்லைதான். இருப்பினும் உன் முகத்தை கண்டதும் உன்னை நேரில் பார்க்கும் ஆவல் மேலோங்கியது. உன் கண்கள் பேசும் கண்கள் சித்து. போதும் உங்கள் ரசனை. வேறு என்ன சொன்னான்? நீ அவனை காதலிப்பதாகவும் உன் தந்தையின் கட்டாயத்தினால் தான் இந்த கல்யாணத்திற்கு நீ சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறினான். உன்னால் அவன் என்னால் இருக்க முடியாதா எழுதியதாக என்னிடம் ஒரு கடிதத்தையும் கொடுத்தான். புத்திசாலிதான் அவனும். கடிதத்தின் நல்கள் மட்டுமே என்னிடம் கொடுக்கப்பட்டது. என் காலில் விழாத குறையாக திருமணத்தை நிறுத்த சொன்னான். முடியாது என்றால் கல்யாண நாள் அன்று நேரில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்றும் கூறினான். ஐயோ கடவுளே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே. நீயும் திருமணம் நிச்சயம் முடிந்த நாளிலிருந்து என்னிடம் தொலைபேசியில் கூட பேசவில்லை என்றதும் உனக்கும் அவன் மேல் இஷ்டம் என்று நினைத்து அமைதியாக தான் இருந்தேன். எப்படியும் இந்த திருமணத்தை நிறுத்துவது என்று தீவிரமாகவும் சிந்தித்தேன். ஆனால் உன் முகம், அதில் இருந்த கண்கள் உண்மை பேசியது. உன்னிடம் தவறு இல்லை என்று மனம் திரும்ப திரும்ப கூறியது. அதனால் நானே நேரில் வந்து உன் பெற்றோரை சந்தித்தேன். உன்னையும் தொலைவில் இருந்து கண்காணிப்பேன். உன் முகமே காட்டியது உனக்கு அவனை பிடிக்கவில்லை என்று. என்ன? ஒன்றுமில்லை, நீங்க சொல்லுங்கள். இப்படி பக்கத்தில் வந்து உட்கார்வது தானே, அப்பொழுது தானே எனக்கு சொல்ல வசதியாக இருக்கும். இல்லை, இங்கேயே. எங்க? சரி போ, நான் சொல்லவில்லை. மெதுவாக ரஞ்சித் அருகில் அமர்ந்து, உங்களுக்கு என்மேல் சந்தேகம் வரவில்லையா? சிரித்தபடியே, இல்லவே இல்லை. என்னவள் மீது எனக்கு ஏன் சந்தேகம்? அது என்னையே சந்தேகப்படுவது போல் அல்லவா ஆகிவிடும். உன்னை பிடித்த பிறகு இன்னொருத்தவனுக்கு விட்டு கொடுக்க நான் என்ன மடையனா? அவன் போக்கில் விட்டேன். அவன் சொல்வதையெல்லாம் நம்புவது போல் நடிப்பேன். அவன் கொடுத்த புகைப்படத்தை தவிர கடிதங்கள் அனைத்தையும் எரித்தேன். உன்னை என் அருகிலேயே வைத்திருந்தேன். எப்படி? இப்படி என்று அவன் பர்சில் இருக்கும் அவள் படத்தை காண்பித்தான். கண்களில் கண்ணீரோடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனை கட்டி கொள்ள மனம் துடித்தது. அவள் அழுகையை நிறுத்தி தோல் சாய்த்து ஆறுதல் கூட நினைத்து அவன் கைகளை அடக்கினான். அப்புறம் எப்படி இந்த திருமணம் நடந்தது? அவன் வரவில்லையே நம் கல்யாணத்தன்று. என் நண்பன் ஒருவன் போலீஸில் இருக்கின்றான். அவன் உதவியோடு அவன் 2 நாள் மட்டும் காவலில் வைக்க ஏற்பாடு செய்தேன். மேலும் அவனை சார்ந்த யாரெல்லாம் துன்பம் வரக்கூடாது என்று சில காவலர்கள் நம் திருமணத்தின் அன்று நம் நண்பனின் வேண்டுகோளுக்காக வந்திருந்தனர். எனக்காகவா? என்று அவளை போல் தலையசைத்தான் ரஞ்சித். என்னை எப்படியெல்லாம் துன்புறுத்தினான் தெரியுமா? என் நண்பர்களிடம் கூட என்னை பேச விடவில்லை. எல்லோரிடமும் என்னை பற்றி கேவலமாக கூறினான். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என்னை பற்றி எதுவும் சொல்லாமல் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் என்று நான் நினைத்தேன். யாரிடமும் பேச பிடிக்கவில்லை. எங்காவது ஓடிவிடலாம் என்று கூட நினைத்தேன். எனக்கெல்லாம் கல்யாணம் தேவைதானா என்று கூட அழுதேன். என் நண்பர்கள் யாருமே என்னுடன் பேசவில்லை. எல்லோரும் என்னை தவறாக நினைத்து விட்டார்கள். யார் சொன்னது அப்படி? எனக்கு தான் தெரியும். உனக்கு என்னதான் தெரியும்? இந்த ரஞ்சித்தின் அன்பு புரியாதா? பக்கத்தில் இருந்த அன்பே புரியவில்லை. பின்னர் தொலைவில் இருக்கும் அவர்கள் வந்து உனக்கு எப்படி புரியும்? நீ மட்டும் தானே என்ன? நீதான் என் மக்கு பொண்டாட்டியாச்ச. என் மொபைலை எடுத்துப்பார். தினமும் உன் நலம் குறித்து விசாரிக்காத உன் நண்பர்கள் யாராவது இருக்கின்றனரா என்று. என் நண்பர்கள் உங்களுக்கு எப்படி? எப்படியோ சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று அவள் கண்ணம் தடவி கேட்டாள். இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி சொல்லுவேன் என்று ரஞ்சித் கிறங்கினான். வெட்கத்தால் முதன்முறையாக அவள் முகம் சிவந்தது. ஐயோ சித்தாதடி என்னை. முடியல. என்ன உன் நண்பர்கள் சுகன்யா, ரம்யா, பிரீத்தி, சோபனா, சந்துரு, கிருஷ்ணா, லிஸ்ட் சரியா? எல்லோரும் தினமும் எனக்கு மெசேஜ் அனுப்பி உன்னை பற்றி விசாரிப்பாங்க. நம் கல்யாண வீடியோவை இவங்க எல்லோருக்கும் போயிடுச்சு. எல்லோரும் நம் கல்யாணத்தை பார்த்தாச்சு. உனக்கு அவங்க அனுப்பின பரிசு எல்லாமே அந்த அறையில இருக்கு. உங்களுக்கு எப்படி இவங்கள தெரியும்? உன் அம்மா தான் சொன்னாங்க. என்னால எதையுமே நம்ப முடியல. நான் வேணும்னா ஒரு முத்தம் கொடுக்கவா? ஐயோ வேண்டாம். ஏன் வேண்டாம்? என்னையே நீங்க முழுசா நம்புறீங்கள. நீ வேற நான் வேற இல்ல சித்து. உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனால் இப்படி தள்ளியே இருந்தால் சந்தேகம் வரதான் செய்யும். அப்புறம் என்னைய குற்றம் சொல்லக்கூடாது. சந்தேகம் மட்டும் வேண்டாம ப்ளீஸ். அப்போ மாமாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடு. ரஞ்சித் ப்ளீஸ். நீ இதுலையும் என் பொறுமையை சோதிக்காத. ஐ லவ் யூ ரஞ்சித். என்ன சொன்னது நீதானா? சொல் சொல் என்று பாடல் பாட ஆரம்பித்தான் ரஞ்சித்.
வெட்கம் தாழாமல் அவன் மார்பில் புதைந்தாள் சித்ரா. மனதில் இருந்த பாரம் இறங்கி இவன் என்னுடையவன்தான் என்று முழுமையாக நம்பினாள் சித்ரா. ரஞ்சித் கூறியது போல மீண்டும் விடுமுறை கிடைத்ததும் தன் தாய் தந்தையோட சித்ராவின் பெற்றோரையும் வரவழைத்தான். முறைப்படி பெரியவர்களை அவர்களின் தனி குடித்தனத்திற்கு ஏற்பாடு செய்தனர். அடுத்த நாள் சித்ராவின் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுத்தான். தன் ஆசை மனைவியை சந்தோஷத்தில் திணற வைத்தான். ரஞ்சித்தோட சித்ராவின் இல்லற வாழ்வு சுகமாக அமைந்தது. அதுபோல சித்ராவின் நண்பர்களோடு விட்டுப்போன உறவு மீண்டும் மலர்ந்தது. மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே காண நினைத்து வாழ்ந்தான் ரஞ்சித். ரஞ்சித்தின் காதல் திருமணத்திற்கு பின் மட்டுமல்ல, திருமணத்திற்கு முன்னாலே துவங்கியது. இவர்களின் காதலின் அடையாளமாக இன்னும் 5 மாதங்களில் குட்டி சித்ரா அல்லது குட்டி ரஞ்சித் அவர்கள் இல்லத்தை அலங்கரிக்க வரப்போகின்றது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.